குட் மார்னிங், வெல்கம் டு அலஸ்கோ சிடிஎஸ். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் எம்சிஎக்ஸில் எப்படி ட்ரேட் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேற்று காப்பர் மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். நேற்று என்ன நடந்துக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஓப்பனிங். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஓப்பனிங்கில் தான் மார்க்கெட் ஓரளவு ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்தே நம்ம நேற்று மார்க்கெட் ட்ராப் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி மார்க்கெட் பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இந்த ஜோன்லேருந்து 407.2 அப்படின்ற ஜோனை டச் பண்ணாமையே மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கீழே ட்ராப் ஆயிருக்கு. ட்ராப் ஆனது வந்து எது வரைக்கும் ட்ராப் ஆயிருக்குன்னு பாருங்கள். 402 அப்படின்னு மென்ஷன் மார்க் பண்ணியிருந்தேன். அது சப்போர்ட் வரைக்கும் ட்ராப் ஆகிட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. எங்கேருந்து ட்ராப் ஆச்சோ அதே ஜோன் வரைக்கும் ஃபுல் ரிகவரி கொடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி இங்கே 405.5 அப்படின்ற ஜோனில் க்ளோசிங் வந்திருக்கு. இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா இதே 405.5 இல்லை இந்த 406 இந்த ஜோனுக்குள்ளே தான் மறுபடியும் இந்த அதே இடத்துல தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் ட்ரேடிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இனிஷியலாக காப்பர் மார்க்கெட்டில் செல்லிங் தான் போகணும். எது வரைக்கும் நீங்கள் செல்லிங் போகலான்னா பர்டிகுலராக இந்த 408 அப்படின்ற ஜோன் வரைக்கும் செல்லிங் போகலாம். இந்த மூவிங் ஆவரேஜை நீங்கள் இன்றைக்கி க்ளோஸாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, மெட்டல்ஸ் மார்க்கெட்டில் காப்பர் கொஞ்சம் நேற்று ஃபுல்லாக ட்ராப் ஆகிருக்கு. பட் ஜிங்க், லெட் போன்ற வேறு மெட்டல் எல்லாமே ட்ராப் ஆகாமல் திருப்பி பவுன்ஸ் பேக் கொடுத்து எங்கே ஓப்பன் ஆச்சோ அதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம அடுத்த ப்ரெசன்டேஷனில் ஜிங்கை பற்றி பார்க்குறப்ப இது உங்களுக்கு கிளியராக தெரியும். சப்போஸ் இன்றைக்கி வேறு மெட்டல்ஸ் எல்லாருமே மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காப்பர் மார்க்கெட்டு இந்த 408 பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இனிஷியலாக நம்ம என்றைக்குமே ட்ரெண்ட் என்ன இருக்குதோ ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறமா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறப்ப திருப்பி நம்ம ரிவர்ஸ் பை பண்ணிக்கலாம். ஸோ எங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 408 வரைக்கும் செல் பண்ணுங்கள். செல் பண்ணிட்டு இந்த 408.5 8.6 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இல்லை 409 கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு, சப்போஸ் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா, ட்ரிகர் ஆனதுக்கப்புறமா போயிட்டு திருப்பி ட்ராப் வரும். அந்த ட்ராப்பில் நீங்கள் பை பண்ணிவிட்டு இந்த 406 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெசிஷன் ரொம்ப க்ரூஷியலான டெசிஷன் வந்து எப்போ ட்ரேடிங்கில் வரதான் செய்யும். ஃபஸ்ட்டு ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக இருங்க. நல்லா கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் பையிங் போகிறது நல்லது. செல்லிங்க்கு எங்கே டார்கெட் வரணும்னா மறுபடியும் இதே 402 டார்கெட் வச்சுக்கோங்க. இல்லை அதுக்கு முன்னாடி கூட கட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ அடுத்தது நம்ம இன்றைக்கி ஜிங்க் மினி மார்க்கெட் எப்படி எம்சிஎக்ஸில் ட்ரேட் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது நேற்று ஜிங்க் மினி மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோனை விட கொஞ்சம் மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று ஓப்பன் ஆனது இந்த 101.5 அப்படின்ற நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த இந்த மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் மேஜரான ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்திருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி காப்பர் மார்க்கெட் வந்து நல்லா ட்ராப் ஆகிருக்கு. பட் அந்த இடத்துலலாம் ஜிங்க் மினி மார்க்கெட் ட்ராப் ஆகாமல் அதே இடத்துல கன்சால்டேட் ஆகிருக்கு. ஒன்ஸ் அந்த காப்பர் மார்க்கெட் எல்லாம் பவுன்ஸ் பேக் ஆகிறப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோன் வரைக்கும் இது கீழே வந்திருக்கணும் நேற்று, ஆனால் வரலை. இதே இடத்துல கன்சல்ட் ஆகி இப்போ பவுன்ஸ் பேக் ஆகி எப்போ இந்த 101.5 பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சோ அப்போவே இதோடைய செல்லிங் ஸ்ட்ரென்த்து ஓரளவு ரொம்பவே டிக்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இன்றைக்கி ஜிங்க் மினி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா இந்த 101.6லேருந்து 101.7 இந்த ஜோன் இந்த ஏரியாவில் தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஜிங்க் மினி மார்க்கெட் மேலே போனது ஓவர் நைட் ட்ரேடிங் கம்ப்ளீட்டாக மேலேயும் போகலை, இதே ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜிங்க் மினியை பர்டிகுலராக நீங்கள் பார்க்கணுன்னா இந்த 102.2 இருந்து இந்த 100.2 வரைக்கும் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதாவது இதான் ஒரு ரேஞ்ச் பவுண்டட் மார்க்கெட்னு சொல்கிறோம். அதாவது மேலேயும் போகிறதா கீழேயும் வரதான்னு இல்லாமல் ஒரே ரேஞ்சில் ரொம்ப நேரமாக இந்த வாரம் ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஜிங்க் மினியை பொறுத்த வரைக்கும் அது பையிங்க்கு ஃபேவரபுளாக இருக்கிற காரணத்தினால ஃபஸ்ட்டு நீங்கள் பையிங்க்கு ப்ரிஃபரபுளாக போகலாம். இது இன்றைக்கி நம்மளுடைய ட்ரேடிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா காப்பரில் நம்ம செல்லிங் ஃபஸ்ட்டு போக போகிறோம், அதுக்கப்புறம் தான் பையிங் வருது. ஆனால் ஜிங்க் மணியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பையிங் போகலாம். ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய பையிங் இருக்குதுன்னு தெரியறதுனால நம்மளோட ப்ரிஃபரன்ஸை பையிங் வச்சுட்டு இந்த 101.2 அப்படின்றது நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. 101.2 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஒன்ஸ் இது கன்ஃபார்மாக இதை பிரேக் பண்ணி கீழே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகி வந்தோடனே திருப்பி மறுபடியும் செல்லிங் போகலாம். எங்கே பையிங் டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் பை பண்ணிங்கன்னா 102.6 ஃபஸ்ட் டார்கெட் ஆகும், அப்புறம் 103.5 செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த மூவிங் அதாவது 101.5 அப்படின்றத நம்மளோட ரெஃபரன்ஸ் ஜோன். இதை தான் ஒரு சென்டர் பாயிண்ட் ஆகிட்டு மேலே 1 பாயிண்ட் கீழே 1 பாயிண்ட் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி சார்ட்டெல்லாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லது. அடுத்தது நம்ம இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட் எப்படி இன்றைக்கி எம்சிஎக்ஸில் ட்ரேட் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம்.
க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை பாருங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல ஓப்பன் ஆகி நேற்று மார்க்கெட் ஃபுல்லாக ட்ராப் ஆகிட்டு தான் இருந்திருக்கு கம்ப்ளீட்டாக. ஏன் இந்த பவுன்ஸ் பேக் வந்திருக்கு அப்படின்னா, நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான நியூஸ் நிறைய ஃபேவரபுளாக இருந்த காரணத்தினால மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஃபுல் ரிக்கவரி கொடுத்துருக்கு. அதாவது 150 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இந்த 4540 to 30 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிறதுக்கோ இல்லை இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரெண்டில் எந்த டவுட்டுமே கிடையாது. பை பண்ணணும், எது வரைக்கும் பை பண்ணால் பாருங்கள் 4460 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம் தாராளமாக. ஸோ க்ரூட் ஆயில் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பை ஆன் டிப்ஸ் இந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் பை பண்ணுங்கள். ஆனால் எக்ஸ்போஷர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட் எக்ஸ்போஷரையும் முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. மார்க்கெட் கொஞ்சம் இவ்வளோ தூரம் பவுன்ஸ் பேக் ஆனது கொஞ்சம் ட்ராப் ஆக நீங்கள் பை பண்ணிக்கலாம் திருப்பியும். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் வருதுன்னு. தேங்க்யூ, பாய்.